ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி, எல்லாருக்கும் தெரிஞ்சது. டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:05. ரைட், இந்த வீடியோவில் நாங்கள் இதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் MDAW மெம்பர் டிஜிட்டல் அசெட் வாலெட் இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் வந்து லைவாக ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க. இந்த வீடியோ MDAW ப்ராஜெக்டில் ஜாயிண்ட் ஆகுறதுக்கு முன்னால் யோசிக்கிறவங்க, அதாவது இதில் நான் போடலாமா. நேற்று ஒருத்தர் ஜாயின் பண்ணார். கிட்டத்தட்ட 25 டேஸுக்கு முன்னால் நான் அவருக்கு இந்த ப்ரொஜெக்டை கொடுத்தேன். அவர் ஜாயிண்ட் ஆகலை. வெயிட் பண்ணி சில கொஷன் கேட்டார். அதுக்குள்ளே ரிப்ளை நான் கொடுத்துட்டேன். ஆனால் அவர் ஜாயின் பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை. இதை ஃபுல்லாக மடக்கி போடுற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். நேற்று 7ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் 9ஆம் தேதி ஜாயின் பண்ணுறாரு. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த 25 டேஸுக்கு முன்னால் இவர் ஜாயின் பண்ணியிருந்த அன்றைக்கு அவர் போட்ட கேபிட்டலை விட டபுள் மடங்கு ஏர்ன் பண்ணிப்பார். டபுள் மடங்கு இல்லை, அதை விடையும் கூட ஏர்ன் பண்ணிப்பார். ஸோ இப்படி மிஸ் பண்ணாதீங்க. இப்படி ஜாயின் பண்ண இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃப்ரீ பேக்கேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னமும் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா இதை ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரைட், முதலாவது நாங்கள் போயிடும் விட்ரோல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். எசட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல எசட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கேஷ் வெள்ளாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 103. இந்த 103 நீங்கள் நினைக்கலாம் 1 வீக் ஏர்ன் பண்ணது, 5 நாளாக ஏர்ன் பண்ணது, ஒரு கிழமையாக ஏர்ன் பண்ணது, 10 நாள் ஏர்ன் பண்ணது. இன்னும் விட்ரோவில் கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரிக்கு போய்த்து பார்த்துருங்க. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 7/9ஆம் தேதி நேற்று பார்த்தீங்கன்னா $74 வந்து விட்ரோ பண்ணிக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 7/8 பார்த்தீங்கன்னு சொன்னால் $67 வந்து விட்ரோ பண்ணிக்கிறேன். அப்போ இது எப்போ உள்ள இன்கம், இந்த எசட்டில் இருக்கிற பேலன்ஸ் எப்போ உள்ளது இன்றைக்கு, அதாவது 7ஆம் மாதம் 10ஆம் தேதி இன்றைக்குள்ள இன்கம் மட்டும், அதாவது மார்னிங் 7 மணிக்கு. எத்தனை மணி? மார்னிங் 8 மணி. இந்த 8 மணிக்கு எங்களுக்கு 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வந்த இன்கம் தான் இந்த $100, 103. அப்போ இன்னும் இருக்க இன்கம் வரும். இப்போ இந்த வீடியோ நான் எதுக்காகன்னு சொன்னால் ஒரு ரிவ்யூ, அதாவது ஜாயின் பண்ண இருக்கிறவங்க, அதாவது ஜாயின் பண்ண போகிறவங்க இந்த வீடியோவை பார்த்து போட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இப்போ நான் ஒரு கொஷன் கேட்குறேன். நீங்கள் மாத வேலை, அதாவது மந்த்லி சேலரிக்காக வேலை செய்கிறவங்க அழைக்கலாம், கூலி வேலை செய்கிறவங்க அழைக்கலாம். எதுக்காக வேலை செய்வீங்க? வேலை செஞ்சு முடிஞ்சு உங்களுக்கு என்ன செய்யணும்? கேஷ் கிடைக்கும். எங்கேயும் வந்து வேலை செய்ய முடியும் காசு கிடைக்கிற இல்லை, அது ஒரு அட்வான்ஸாக தருவாங்க. ஆனால் வேலை செஞ்சு முடிஞ்சது பிறகு சம்பளம்னு ஒன்று தருவாங்க. அது கூலி வேலையாக இருந்தால் காலையில் ஒரு 7 மணி 6 மணிக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்க. உங்களுக்கு ஈவினிங் 5 மணி அல்லது லஞ்ச் டைம் உங்களுக்கு என்ன செய்வாங்க? சேலரியை தருவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் என்ன செய்வீங்க? அல்லது ஷாப்புகளில் வேலை செய்கிறவங்க மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போவீங்க. மாத கடைசிலேயோ மாத இடையிலேயோ என்ன செய்வாங்க? உங்களுக்கு சம்பளத்தை தருவாங்க. ஆனால் நீங்கள் மாதம் ஃபுல்லாக வேலை செய்யணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் வேலை செய்ய ஒன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ப்ராஃபிட் வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் கிடைக்க போகுது. ஒவ்வொரு நாளும் வித்ட்ரா பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அந்த கிடைக்கிற ப்ராஃபிட் எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதா? எங்களோட வெல்லட்டுக்கு, அதாவது இங்கே ஏர்ன் பண்ணலாம். டிஜிட்டல் அசெட் வந்து எல்லா கம்பெனியும் கொடுக்கும். ஆனால் எங்களோட வெல்லட்டுக்கு தருவாங்க. சில கம்பெனி சொல்லுவாங்க நீங்கள் வித்ட்ரா போட்டால் 24 ஹவர்ஸுக்கு பிறகு தான் தருவோம், 48 ஹவர்ஸுக்கு. எங்களோட காசை தரத்துக்கு நீ என்னடாப்பா ரூல்ஸ் போடுறது? இதுதான் கம்பெனி MDAW ப்ரொஜெக்டில் அவங்க சொல்கிறாங்க. உங்களோட கேஷ் நீங்கள் நினச்சா வித்ட்ரா பண்ணலாம், இங்கே நினச்சா அங்கே உங்களோட வெல்லட்டில் வைக்கணும். அதுதான் கம்பெனியோட ரூல்ஸ். ரைட், இப்போ நாங்கள் வித்ட்ரோவில் கிளிக் பண்ணுவோம். ரைட், வித்ட்ரோவில் கிளிக் பண்ணி நாங்கள் வந்து பெப்20 தான் எடுக்க போகிறோம். அது வந்து கேஸ் ஃபீஸ் குறைக்கிறதால. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? புது மெம்பராக இருந்த அட்ரஸை கொடுக்கலாம். நாங்கள் ஓல்டு மெம்பர்ன்றதால அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அட்ரஸை கொடுத்து என்ன சேவ் பண்ணிக்கிற அட்ரஸை கொடுக்குறேன். இந்த இடத்துல அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவில் கொடுக்குறேன். ஓவில் கொடுத்தா எங்களுக்கு தெரியும் ஃபீஸ் போகும். எவ்வளோ ஃபீஸ் போகுது? மைனிங் ஃபீஸுக்கு $1. இது எல்லாருக்கும் தெரியும். மைனிங் ஃபீஸ்னால் நீங்கள் $10 எடுத்தாலும் இந்த மைனிங் ஃபீஸ் போகும், $100 எடுத்தாலும் சரி $1 தான் போகும். இதுக்கும் $1 தான். 1000 எடுத்தாலும் இந்த $1 தான் போகுது. இது வந்து என்னத்துக்கு? மைனிங் ஃபீஸ். ரைட், அதே மாதிரி சேரிட்டி ஃபண்ட். இந்த சேரிட்டி ஃபண்ட் வந்து 10% எடுப்பாங்க. அதாவது $100 எடுத்தால் $10, $1000 வித்ட்ரா பண்ணால் $100, $10 வித்ட்ரா பண்ணால் $1. இது வந்து ஒன்றும் திங்க் பண்ண வேணாம். சேரிட்டி ஃபண்டு சொன்னால் என்னத்துக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ரியல் லைஃப்பில் சிலவங்க வந்து ஹெல்ப் மைண்ட் செட் உள்ளவங்களாக இருக்கலாம், சிலவங்க ஹெல்ப்பே பண்ணிக்க அப்படி இருக்க சான்ஸே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் இந்தியாவில் இருந்தால், ஸ்ரீலங்காவில் இருந்தால், இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் டொனேட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணுவீங்க.
ஆனால் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது மூலம் இந்த சேரிட்டி ஃபண்ட் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விட்ரோ பண்ண அந்த 10% எடுத்து என்ன நடக்கும்டா வேர்ல்டு வைட்டாக எங்கேயாவது வெள்ள அனர்த்தங்கள், சுனாமி, சூறாவளி அல்லது வேறு ஏதாவது அனர்த்தங்கள், தீப்பரவல் அல்லது வந்து அநாத ஆசிரமங்கள் அல்லது வந்து என்னென்னு சொல்கிறது பேரண்ட்ஸ் முதியோர் இல்லம், இந்த மாதிரியான இடத்துக்கு என்ன செய்வாங்கன்னா டொனேட் பண்ணுறாங்க. அப்போ டொனேட் பண்ணுறதால என்ன நடக்கும்டா, இப்போ கம்பெனியில் 2 லட்சம் மெம்பர்ஸ்னால் அந்த 2 லட்சம் மெம்பர்ஸும் அதால் பிரயோசனம் அடைகிறாங்க. அந்த 2 லட்சம் மெம்பர்ஸில் நாங்களும் ஒருத்தர் ஆகிக்கிறோம். இப்போ சொல்லப்போனால் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு அனர்த்தம் நடக்குது, அதில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் உதவி செய்யக்கூடிய பணத்தில் எங்களோட பணம் மீக்கின்றதில் ஒரு மகிழ்ச்சி. ரைட், இப்போ நாங்கள் மேலதிகம் பேசாமல் கிளிக் பண்ணிடுவோம் விட்ரோவில். இப்போ எங்களுக்கு என்ன செய்யுது, பாஸ்வேர்டு ஒன்று வருது. நாங்கள் அதை சென்ட் பண்ணுறோம், எங்களோட இமெயிலுக்கு போயிருக்கோம். ஸோ இமெயிலை டச் பண்ணுறோம், இமெயிலை கிளிக் பண்ணி பார்ப்போம். ரைட், பிபிஎம் சென்டர் ஆன் த ஸ்பாட்லேயே வருது பாருங்கள். பிபிஎம் சென்டர்லேருந்து எங்களுக்கு ஓடிபி வந்துட்டு 8960 கன்ஃபார்ம். இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே 0வில் வந்துட்டு. டைம் என்ன, நாங்கள் விட்ரோல் போடும்பொழுது 8:12 AM, அதாவது 7ஆம் மாதம் 10ஆம் தேதி 8:12க்கு நாங்கள் விட்ரோல் கொடுத்துக்கிறோம். டைம் கரெக்டாக எல்லோரும் பாருங்கள். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களோட விட்ரோலுக்கு போய்ட்டு ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி என்ன செஞ்சுட்டு 7ஆம் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே விட்ரோல் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு எத்தனை $103. அப்போ இதில் நாங்கள் சொன்ன மாதிரி மைனிங் ஃபீஸுக்கு $1, அதே மாதிரி 10% வந்து நாங்கள் போட்ட அமௌண்ட்டில் டோட்டலாக கட் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் கழிஞ்சு எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இப்போ பைனான்ஸுக்கு வரப்போகுது. ரைட், நாங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுதே டைமை பாருங்கள். கிட்டத்தட்ட 8:12க்கு விட்ரோல் போட்டோம். 8:13க்கு மேலே இந்த கீழே விழுத்துட்டா என்ன செய்யுது, டிபாசிட் சக்ஸஸ்ஃபுல், அதே மாதிரி டிபாசிட் ப்ராசஸ்ன்னு சொல்லி வருது. இதுதான் கம்பெனியுடைய ஃபாஸ்ட் அண்ட் விட்ரோவல். அப்போ நாங்கள் விட்ரோல் செஞ்சால் என்ன செய்யுது, எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக விட்ரோல் வருது. ஸோ இப்படியான ஒரு ப்ரொஜெக்டில் தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். நீங்களும் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு இன்னமும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒன்டே முடிவெடுங்க, நீங்கள் டிபாசிட் பண்ணுறதா அல்லது இதில் ஜாயின் பண்ணுறதா, இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு பேக்கேஜ் டீட்டெயில்ஸுகளில் சும்மா நார்மலாக சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் $12.5 போட்டால் டெய்லி வந்து $1 earn பண்ணலாம். இது வந்து முதலாவது பேக்கேஜ். ரெண்டாவது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 75 போட்டால் டெய்லி $6 earn பண்ணலாம். நீங்கள் ஒரு நெட்வொர்க்கர்ஸாக இருந்தால் நல்லா ஞாபகம், 75 போட்டால் $6 earn பண்ணலாம். நீங்கள் ஒரு நெட்வொர்க்கர்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அன்லிமிட்டடாக ரெஃபர் பண்ணலாம். உங்களோட லெவல் 1 சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு உங்களோட லிங்க் மூலம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து 50%, 50 அரைவாசி, நல்லா 100ல் 50 50, அப்போ அரைவாசி % உங்களுக்கு இன்கம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஏண்டவர் என்ன செய்கிறாரு, $75 போடுறாரு. என்ன செய்கிறாரு, $75 போட்டால் அவரோட டெய்லி இன்கம் எவ்வளோ, $6. அப்போ 6ல் 50%ண்டா எத்தனை, அரைவாசி $3 யாருக்கு வரப்போகுது, உங்களுக்கு வரப்போகுது. அப்போ ஒருத்தர்கிட்ட இந்த 3ண்டா ஒரு 10 பேரை நீங்கள் போட்டிங்கடா. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கம்பெனியில் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நெட்வொர்க்கருக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இன்வெஸ்டர் ஒருத்தர் $12 போட்டாலே ஒரு நாளைக்கு $1 வருது. அது இல்லாமல் $75 போட்டாலே ஒரு நாளைக்கு $6 வருது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எங்கே கிடைக்கும், வெறும் 10 நாளில் 7 நாளில் எங்களோட கேபிட்டலை ரெக்கவரி பண்ணி எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பிளான் இருக்குது. கண்டக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அது வீடியோவில் இருந்தால் போகுது, வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.